ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 199. இந்த மகாபாரத கதையின் பயங்கரமான போருக்கு மத்தியில் இருக்கும் இரகசியமான பேச்சுவார்த்தைகள் அடங்கிய பகவத்கீதையில் முக்கியமான 108 ஸ்லோகங்கள் உள்ளன. இதில் 2.20 எனும் ஸ்லோக கருத்து ஆனது நமக்கான ஒரு சிறந்த வழிகாட்டி. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறினார், ஓ ஆத்மாவிற்கு எந்த காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் கிடையாது, தோன்றுபவனும் கிடையாது, தோன்றக்கூடியவனும் கிடையாது. அவன் பிறப்பு அற்றவன், நித்தியம் ஆனவன், என்றும் நிலைத்து இருப்பவன், மிக மிக பழமை ஆனவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவது கிடையாது என்கின்றார் பகவான் கிருஷ்ணன். ஓ பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை போன்றதே உடல் மாற்றம் அடைகின்றது. ஜீவாத்மாவோ மாற்றம் அடைவது கிடையாது. சில சமயங்களில் ஆத்மா நிலையானது குடஸ்தா என்று அழைக்கப்படுகின்றது. உடல் 6 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது. தாயின் உடலில் உள்ள கருப்பையில் இருந்து அது பிறவியெடுத்து சில காலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து கடைசியில் உணர்வற்று மறைந்து போகின்றது. இருப்பினும் ஆத்மா இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படுவது கிடையாது. ஆத்மா பிறப்பது கிடையாது. இருப்பினும் அவன் உடலை ஏற்பதால் அந்த உடல் பிறக்கின்றது. ஆத்மா அங்கு பிறப்பது கிடையாது, இறப்பது கிடையாது. பிறப்புள்ள எதற்கும் மரணம் உண்டு. ஆத்மா பிறப்பற்றவன் என்பதால் அவனுக்கு இறந்த எதிர்காலங்களும் கிடையாது. அவன் நித்தியமானவன், என்றும் நிலைத்து இருப்பவன், மிக மிக பழமையானவன். அதாவது அவன் தோன்றியதாக நாம் சரித்திரத்தில் எங்கும் காண முடியாது. ஆனால் உடல் சார்ந்த எண்ணத்தில் மூழ்கியுள்ள மக்கள் ஆத்மாவிற்கும் பிறப்பு மற்றும் வரலாற்றினை கேட்கின்றார்கள். உடல் முதுமை அடைவது போல ஆத்மா ஒருபோதும் முதுமை அடைவது கிடையாது. எனவேதான் முதியோன் என்று அழைக்கப்படுபவன் கூட தனது குழந்தை பருவம் அல்லது இளமையில் இருந்த அதே உணர்வை உணர்கின்றான். உடலின் மாற்றங்கள் ஆத்மாவை பாதிப்பது கிடையாது. ஒரு மரத்தை போன்றோ மற்ற எந்த ஜட பொருளை போன்றோ ஆத்மா அழிவது கிடையாது. ஆத்மாவினால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களும் கிடையாது. உடலின் உற்பத்தி பொருட்களான குழந்தைகள் வெவ்வேறு ஆத்மாக்கள் ஆவார்கள். உடலை ஏற்றுக்கொண்டுள்ளதால் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் குழந்தைகளாக தோன்றுகின்றார்கள். ஆத்மா இருப்பதால் தான் உடல் வளர்கின்றது. ஆனால் ஆத்மாவிற்கு சந்ததியோ மாற்றமோ இல்லவே இல்லை. எனவே ஆத்மா உடலின் 6 வித மாற்றங்களில் இருந்து விடுபட்டது ஆகும். கட உபநிஷத்திலும் 1.2.18 இதே போன்ற ஒரு செய்யுளை காண்கின்றோம். இதன் பொருளும் விளக்கமும் கீதையில் உள்ளதைப் போன்றது ஆகும். அறிவு நிரம்பியவன் எனும் பொருள்படக்கூடிய விபசித் என்னும் சொல் மட்டுமே இங்கு விசேஷமாக சேர்க்கப்பட்டு உள்ளன. ஆத்மா எப்போதும் அறிவும் உணர்வும் நிரம்பியவன். எனவே உணர்வே ஆத்மாவின் அறிகுறி ஆகும். இதயத்திற்குள் அமைந்துள்ள ஆத்மாவை ஒருவனால் காண முடியாவிட்டாலும் உணர்வு இருப்பதன் மூலமாக ஆத்மா இருப்பதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். சில சமயம் மேகக்கூட்டத்தாலோ வேறு ஏதேனும் காரணத்தாலோ வானில் இருக்கும் சூரியனை நம்மால் காண முடிவது கிடையாது. இருப்பினும் அதன் ஒளி எப்போதும் இருப்பதால் அது பகல் நேரம் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். விடியற்காலையில் வானில் சற்று ஒளி தோன்றியவுடன் சூரியன் வானில் இருப்பதை நாம் உணர்கின்றோம். அதுபோன்றே எல்லா உடல்களிலும் மனிதனோ மிருகமோ ஏதாவது ஒரு வகையில் உணர்வு காணப்படுவதால் ஆத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள முடிகின்றது. இருப்பினும்
ஆத்மாவின் இந்த உணர்வு பரமனின் உணர்வில் இருந்து வேறுபட்டதாகும். ஏனென்றால் பரமனின் உன்னத உணர்வு இறந்த நிகழ் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பூரண அறிவு உடையதாகும். தனி ஜீவாத்மாவின் உணர்வு மறதி உடையது. அவன் தனது உண்மையான இயற்கையை மறந்து இருக்கும்போது பகவான் கிருஷ்ணரின் உயர்ந்த உபதேசங்களில் இருந்து தெளிவும் அறிவும் பெறுகின்றான். ஆனால் பகவான் கிருஷ்ணர் அத்தகைய மறதியுள்ள ஆத்மா கிடையாது. அவர் மறதி உடையவராக இருந்தால் கீதையில் உள்ள அவரது அறிவுரைகள் பயனற்றதாகிவிடும். ஆத்மா இருவகைப்படும். ஒன்று நுண்ணிய துகளை போன்ற ஆத்மா, மற்றது பரமாத்மா. இதுவும் பின்வருமாறு கட உபநிஷத்தில் 1.2.20 உறுதி செய்யப்பட்டு உள்ளன. ஆத்மாவை அணு ஆத்மா என்றும் மற்றது பரமாத்மாவை விபு ஆத்மா என்றும் கூறுவார்கள். ஓ பரமாத்மா, அணு ஆத்மா, ஜீவாத்மா இருவருமே உடல் எனப்படும் ஒரே மரத்தில் ஒரே இதயத்தில் தான் வசிக்கின்றார்கள். எல்லா ஜட ஆசைகளில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் விடுபட்டவன் மட்டுமே பரமாத்மாவின் கருணையால் ஆத்மாவின் புகழை புரிந்து கொள்ள முடியும். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதைப் போன்று பகவான் கிருஷ்ணரே பரமாத்மாவிற்கு மூலமாவார். அணு ஆத்மாவான அர்ஜுனன் தனது உண்மை இயல்பை மறந்த நிலையில் உள்ளான். எனவே கிருஷ்ணராலோ அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாலோ ஆன்மீக குருவாலோ அவன் தெளிவு அடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.